வீட்டில் சிக்கன் கிரேவி இல்லை மட்டன் கிரேவி இல்லைனா வெஜ்ஜில் வேறு ஏதாவது கிரேவி செஞ்சுருக்கீங்க அப்படின்னா நார்மலாக ஒயிட் ரைஸ் வடிக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி நெய் ஊற்றி ஜீரா ரைஸ் செஞ்சு பாருங்களேன். சாப்பிட்ற ஒவ்வொரு பைட்டும் அமிர்தமாக இருக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கிரேவி கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்ததுன்னா செஞ்சவங்களுக்கே இந்த சாப்பாடு கிடைக்காது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி பூ, ஸ்டார் பூ, கொஞ்சமாக ஜீரகம் மட்டும் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. நான் இங்கே 1/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் எனக்கு 1.5 டம்ளர் வந்தது. 1.5 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அரை லெமனை புளிஞ்சு வச்சுருந்தேன், அதையும் இது கூடயே ஊற்றிட்டு அரை மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன் பாஸ்மதி ரைஸை போட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கலரி விடுங்க. இன்னொரு பக்கம் நல்லா தலை சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது வெந்துட்டுருக்கிற அரிசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு அரிசியும் தண்ணியும் நல்லா லெவலாக வந்தோடனே ஒரு 10 நிமிஷத்துக்கு தம் போட்டு எடுத்திங்கன்னா நம்ம ஜீரா ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போம்.